ஹாய் ஹலோ மக்களே. உட்காரு. உண்மையே கிளார் அடிக்குதா வெளிச்சம் தெரியல. லஞ்சு வந்து 3 நாளே போடலைங்க. ஏன்னா 3 நாளாக வந்து இருக்கிறத வச்சியும் ஏதோ ஒன்று பண்ணி வந்து அவசர அவசரம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் போல் இன்றைக்கி கொஞ்சம் 2 நாளாக வெளில போயிட்டுருக்காங்க. ஏதோ சின்ன சின்ன வேலை செய்யறதுக்காக போயிருக்காங்க. அதனால் சரி வந்தால் சாப்பிடுவோம் சொல்லிட்டு இதுக்கு இல்லைங்க. வீட்டில் இருந்தாலும் இதை தான் செய்ய போகிறேன். உடனே ஒரு மாதிரி பண்ணுறாங்க. நம்ம லஞ்ச் பார்த்துறாங்களா, அங்கே ஒயிட் ரைஸு, இது கொஞ்சம் அரிசி நம்ம டிமார்ட்டில் வாங்கினேன். எங்கள் பக்கத்தில் போய் குருணை சேர்த்து வாங்கினேன். அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. சாப்பாடு இது பார்த்திங்கன்னா சொரக்காய் பாப்பாவுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சொரக்காய் சொன்னாங்களா வீடியோவில் வாங்கினது, அதை கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். நிறைய செஞ்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த மட்டோக்கியான்னு சொல்லுவாங்க. முழுசாக வேக வச்சு குழம்புல போட்டு குழம்புல முழு வாழைக்காயை வேக வச்சு பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். இது வந்து வாழைக்காய். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் செஞ்சுருக்கும்போது எனக்கு உருளைக்கிழங்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கடைஞ்ச சாம்பார் வச்சுருக்கேன். இது வந்து கடைஞ்ச சாம்பார். இந்த கடைஞ்ச சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தான் நல்லாயிருக்கும். ஆனால் சரி வாழைக்காய் செய்யலாம்னு பார்த்தேன், உருளைக்கிழங்கு வேணாம். அதனால் சரி கொஞ்சமாக பாப்பாவுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு செஞ்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு செஞ்சுட்டு அப்புறம் கொஞ்சம் வத்தல் கேட்டாங்க, மேலேருந்து எடுத்துகிட்டு வர முடியல, கொஞ்சமாக எடுத்துட்டேன். அப்புறம் தயிர். இது பார்த்திங்கன்னா அப்புறம் ரசம் கொஞ்சம் வச்சிடலாம். ஏன்னா காயெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வாழைக்காய் ரசம் இதுவும் தொட்டுக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். நைட்டு உருளைக்கிழங்கு ரசம் இதுவும் சாப்பிட்டுக்கலாம். அது போக வந்து மாங்காய் தொக்கு கொஞ்சம் செஞ்சுருக்கேங்க. மாங்காய் நிறையா வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். மாங்காய் வச்சு எவ்வளோ டிஷ் வேணாலும் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். மாங்காய் தொக்கு தயிர், அவ்வளோதாங்க லஞ்சு. சாப்பிட்டு இப்போ கிளம்பிடுவாங்க. அதனால் எனக்கு செஞ்சு வச்சுட்டு நம்ம துணி பிரிக்கிற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னா. ஓகே மக்களே, லஞ்சு அங்கே என்ன இருக்குது. ஓகே மக்களே, பாய். லஞ்ச் அவ்வளோதான்.